நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள் ஆடும் மாடும். அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர்குல மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதைத்தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறார். அதே காட்டுக்குள் அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழைய கூடாது, என் மேய்ப்பர்கள் என் ஆயர் குடி கால் வைக்க கூடாது என்றால் அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை அதனால்தான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் மாடும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களின் மன உணர்வை, அவர்களுக்குள் இருக்கிற என்ன ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அவர்களுடைய கேள்வி என்ன? மேய்ச்சல் காடுகளில் மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடி விட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள். ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடமிருந்து எங்கள் மேய்ச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறது. நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா? அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது, எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள். நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன். நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு, இந்த நாட்டின் வருவாய்க்கு. ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காரியை கொடுக்கிறோம். 2021-22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். 22-23 28,000 கோடி. 23-24 ஆண்டிலே 30,000 கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை ஊருக்கி பாலாக உங்களுக்கு கொடுக்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள். அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோட நிறுத்தி விடுகிறார்கள். உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய், உயிர் போகிற நிலையில் இறுதி பால் ஊட்டுவதும் நான் தான். பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை. என் உடன் பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள். இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி டேலே மில்க் பால் நாளிலே நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது. 13.5 லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது. இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு, அதிலே தமிழ்நாட்டிலே 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு. ஆனால் மனிதர்கள் நீங்கள் 1,38,070 கோடி பாலின் சந்தை மதிப்பு, அதை விட்டு நீங்கள் 50,000 கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களின் தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரம் எங்கு இருக்கிறது என்று தெரியாத மூடர்களாக இருக்கிறீர்கள். இங்கே ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது, பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது, கால்நடை துறை என்று ஒன்று வைத்திருக்கிறது. அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது? ஆவே இல்லாத மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் ஏமாற்றி விற்க முடிகிறது? எப்படி விற்க முடிகிறது? கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு வேற என்ன? கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடை துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல், உங்கள் தோளிலே பை, உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல், மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேல ஆடை எங்களின் தோல், எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே? இதெல்லாம் நான் பேசல, என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்க. பிரேசில்ங்கிற ஒரு நாடு 2 கோடி ஹெக்டேரில் மேய்ச்சல் நிலம் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 3.5 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது. கென்யா ஒரு சின்ன நாடு 1 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது, மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. இந்தியா 1.7 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது. அதிலே தமிழ்நாடு 12 லட்சம் ஹெக்டேர் விளை மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்கிறார். கிருஷ்ணகிரி தருமபுரியிலே 3 லட்சம் ஹெக்டேர், நீலகிரியில 1 லட்சம் ஹெக்டேர், திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறதா என்ற கேள்வியை
நீங்களே எழுப்பி பாருங்கள். 12 லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும், மேய்ச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் வக்கணையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. மேய்ச்சல் பெரம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடிக் கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவர் ஒட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குலைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். 2009 இந்த மேகமலை பகுதியில் மலையடிவாரங்களில் எங்களுடைய மேய்ச்சல் இடங்களிலே அதை காப்பு காடுகள் என்று அறிவித்தார்கள். பிறகு 2011 வனவிலங்குகள் காப்பகம் என்று அறிவித்தார்கள், வனவிலங்கு சரணாலயம் என்று அறிவித்தார்கள். பிறகு 2021 புலிகளின் காப்பகம் அது, அதற்குள்ளே ஆடு மாடுகள் மேய தடை என்று தடை விதித்து எங்களுடைய மேய்ச்சல் காடுகளை பறித்துக் கொண்டார். சில மலையடிவாரங்களில் மேய முடியாது, சமவெளிகளில் அது மேயலாமா என்றால் எங்கே இடம் இருக்கிறது? மலைக்காடுகளுக்குள் சென்று ஆடு மாடுகள் நாங்கள் மேய்வதில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன? அங்கே வளர்களை இளம் செடிகளை ஆடு மாடுகள் தின்று விடுகிறது, நாங்கள் மேய்ந்து விடுகிறோம். சரி, அதனால் அங்கே நீர் உருவாகிறது, அருவி உருவாகிறது, தடைபடுகிறது. அங்கே நீரின் ஓட்டம், நீர் வரத்து தடைபடுகிறது. அதாவது ஆறு உருவாவது இடையூறாகிறது. அறிவார்ந்த மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்வி, இன்றுதான் நாங்கள் மலையடிவாரத்தில் மேய தொடங்குகிறோமா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் தடைபடாத அருவி, அப்போதெல்லாம் தடைபடாத நதியின் ஓட்டம் இப்போது எப்படி தடைபடுகிறது? திடீரென்று 21ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி தடைபடுகிறது? இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையே எங்களை மேய்க்க தொடங்கியதுதான். அன்றிலிருந்து வராத இடையூர் இப்போது எப்படி வந்தது? அங்கே இருக்கிற சுனைகள், குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது. நாங்கள் அதிலே உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று. நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்கா செல்கிறோம்? அங்கே வைத்து குதித்து விளையாடுகிறோமா? எந்த ஒரு தர்க்கமாவது, எந்த ஒரு வாதமாவது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பாருங்கள். வெளியிலே இருந்து உள்ளே மேய போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வனவிலங்குகளுக்கு, காட்டு விலங்குகளுக்கு பரப்பி விடுகிறோம் என்கிறார். எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை? குறிப்பாக கொரோனா நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை? எந்த நோயை கொண்டு பரப்பினோம்? ஆறையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள்? நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறின் நிலை என்ன? சாக்கடை கழிவும் ஆலை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே சாகடித்து விட்டீர்கள். ஒரு வாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நீங்களாவது பயன்படுத்தும் நிலையிலே அந்த நதி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையில் மேய்வதற்கு காரணம் வைகை நதி உருவாகிறதை தடைபடுத்துகிறோம் என்று. நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா? வைகை ஆறு என்ற ஆறாக இருக்கிறதா? மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்க. 32 ஆறையும் அதில் மண்ணள்ளி வித்து நாசம் பண்ணியது யார்? மலைகளை கல்குவாரி என்று வெட்டி, எம்சாண்ட் என்று வெட்டி நொறுக்கி தாயின் மாரை கரியாக பார்த்தவர்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட மானிடர்களே, உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும், பால் குடிப்பீர்கள். ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள். உலக உயிர்களுக்காக பாலை சுரக்கிறாள் அருவியை. மட்டுமானது அல்ல, ஆடு மாடுகள், புல்லு பூண்டு, நாய், நரி, கொக்கு, காகம், குருவி, தே, பூச்சி, வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலை இருந்து வருகிற பால் அருவி. மணலை அவலம்பித்து ஆரை சாகடித்தது யார்? அந்த நதி உங்களின் உடைமையா? அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன மயத்துக்கு? எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு? மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல் எல்லாம் எதற்காக? கல்குவாரி எம்சாண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே. நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய் விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறை வைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே, உங்களிடத்திலே எங்கள் கேள்வி. கல்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே, அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நொறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே, காசு என்று. தாயின் மாரை
கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா? உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து மலையை தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே, மக்கள் போராடுகிறார்களே. அவ்வளவு பெரிய அதிர்வை காடுகுழுக்களை ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள், விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, கொக்கு என்னாகும் என்று கவலைப்படாத நீ. நாங்கள் மேய்வதால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறைந்துவிடும், அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா, அதனுடைய அடுத்த கன்னியாகுமரி, அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு, கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு. அவர்கள் மலையை தொடவில்லை. ஏன்? அவன் மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான், அவன் அதை தாயின் மாறாக பார்க்கிறான். அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல், அவனுக்கு சாலை போட மணல், அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட மணல். அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் அறுக்கிறானே, அனுமதி கொடுத்தவன் எவன்? அந்த மலையை கல்குவாரி என்று வெடிமருந்து வச்சு தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டு விடும் என்றால் யார் ஏற்பது? அதனால் எங்களை அழிக்க வேண்டும், நாட்டு மாட்டு இனத்தையே ஒழிக்க வேண்டும். அதற்கு அவன் முதலில் போட்ட திட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை. இந்த மாடுகள் இருக்கும் வரை நாட்டு பாட்டு இனப்பெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப இந்த மாடுகளின் மீது, காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இதை வதை என்று சொல்லி இதை ஒழிக்க முடிவு பண்ணார். அதையும் போராடி தகர்த்தவர்கள் உங்கள் முன்னால் நின்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மகன் தான். நாட்டு மாடு என்றால் என்ன? நாட்டு மாட்டின் பால் ஏட்டு வகை, எருமை மாட்டு பாலின் ஏட்டு வகை, அது தாய்ப்பாலும் ஏட்டு வகை, மாட்டுப்பாலும் ஏட்டு வகை. நீங்கள் வைத்திருக்கிற சீமப்பசின் மாட்டு தரம் A1. பாலே இல்லாத ஒன்றை A1 என்று, நமக்கு 1 என்பது நம்பர் 1 என்பதா பிடிக்கும். அதனால் தரமற்றதை 1 என்றும் தரமானதை 2 என்றும் மாற்றி மண்டைக்கிலே ஏற்றினார்கள். இன்னும் முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கவில்லை. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பிள்ளைகளின் மீது போடப்பட்ட வழக்கு இன்று வரை நீக்கப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிப்பதன் காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டு மாடுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், பூச்சி புழு வண்டு இருக்கும். சீமை பசுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், காஞ்சு காற்றிலே பறக்கும். நாங்கள் போடுகிற கண்ணுக்குட்டியை அவுத்து விடுங்கள், நீங்க பிடிக்க முடியாது, துள்ளி குதித்து ஓடும். சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள், 1/2 அடி கூட நகராது. நீங்கள் சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டியை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வாருங்கள் பார்ப்போம், ஜல்லிக்கட்டு காளையாக மாற்றுங்கள் பார்ப்போம். இங்கே காளையாக நிற்கிற எல்லாம் நாங்கள் போட்ட குட்டிகள் தான், எங்கள் பாலிலே ஊட்டமாக வளர்ந்தவர்கள். இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள், இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் இல்லாது ஏது இயற்கை வேளாண்மை? ஏது? ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காது என்று நம்மாழ்வார் என்ற வேளாண் பெருஞானி சொல்கிறார். மாடு என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போய்விட்டதா? என்ன கொடுமை! ஆடுமைக்க சொல்கிறார்கள், ஆடுமைக்க சொல்கிறார்கள் என்று. அவர்கள் எல்லாம் டாக்டர் ஆகி விடுவார்கள், மருத்துவராகி விடுவார்கள், IAS IPS ஆகி விடுவார்கள், பொறியாளர்கள் ஆகி விடுவார்கள். சோத்துக்கு மண்ணை திம்பார்கள், மாட்டு சாணியை திம்பார்கள். சோத்துக்கு என்ன செய்வார்கள்? டாக்டர் ஆகிவிட்டார், பசிக்கும் போது ஒரு ஊசி 2 மாத்திரையை சாப்பிட்டு படுத்து விடுவாரா? எந்த திரவ உணவும் முழு உணவா ஆகாது. பழச்சாரை குடி, எதை வேணாலும் குடி, முழு உணவா ஆகாது. காலையில் கழிவு உனக்கு வர. நீ தாயின் மார்பிலே 2 ஆண்டுகள் வெறும் பாலை மட்டும் தான் குடித்தாய், கழிவு வரும். காரணம் பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. அதுபோல மாட்டு பாலை குடி, முழு உணவு, காலையில் கழிவு வரும். பசியோடு படுக்க போகிறது உன்னை பெற்ற தாய் ஒரு குவளை பாலை குடித்து விட்டு போய் என்று சொன்னால் பால் முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசியை காணாது, பசியவே எதிர்கொள்ளாது, சந்திக்காது. நோய்பட்டு மருத்துவர் இடத்திலே போய், ஒரு நோயாளி இடத்திலே, டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார், நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார், முட்டை சாப்பிடுங்கள் என்பார், கீரை சாப்பிடுங்கள் என்பார், காய்கறி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அப்படி கூட சொல்ல மாட்டார். நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எக் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து? டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. எங்க ஆத்தால காட்டுல விவசாயம் பார்க்கணும், என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும், பால் வரணும்னா யாரும் மேய்க்கணும். இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திடத்திலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயுற்ற நாடாக, நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறைக்கு, நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு குற்ற சமூகமாக, குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே உணவளிக்கிற உழவர் குடி, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே கூட உழவே தலை,
என்று எழுதி வைத்தோம். இந்த மாநாட்டை கூட எங்களின் உழவர் பாசறை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உழவன் போற்றப்பட வேண்டும். ஒரு நாடு நல்ல நாடு என்றால் ஆசிரிய பெருங்குடி மக்கள் போற்றப்பட வேண்டும். எந்த நாட்டிலே உழவர் குடிக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடுதான் பசியின்றி நலமாக வாழ்கிறது, அறிவி பசி கொண்டு அடைகிறது. ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளர்கிறது என்று பொருள். தற்சார்பு பொருளாதாரத்திலே, சிற்றூர்களின் பொருளாதாரத்திலே, கிராமப்புற பொருளாதாரத்திலே முழுமையான பங்கு வகிப்பது வேளாண்மை. வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்த்தல், சக்கிவால், ஓங்கோல், கிரு, சிந்து என்று பல வகை மாடுகள், மாட்டு இனங்களிலே. பிறகு இங்கு தென்பாண்டி நாடு, மீசல் மாடு, புலிகுளம் மாடு, உப்பளஞ்சேரி மாடு, தேனி மலை மாடு, பர்கூர் மலை மாடு, கொங்கு மாடு, காங்கேய மாடு, ஆலம்பாடி மாடு, காஞ்சி குட்டை மாடு, இப்படி பல வகைகள் இந்த மாடுகளிலே இருக்கிறது. இதிலே குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் எங்க மண்ணிலே இந்த ஆடு மாடுகள் மேயறதுக்கு இடம் பாருங்க. கவின்மிகு முல்லை திருநகர், கவின்மிகு முல்லை திருநகர், இதன் சுருக்கம் தான் கமுதி. இந்த நிலத்திலே, இது ஒரு முல்லை நிலம், இந்த நிலத்திலே, முல்லை நிலம்னு அதே சொல்லுது, கவின்மிகு முல்லை திருநகர் என்று 5000 ஏக்கரை அதானிக்கு மின்பூங்கா அமைக்க எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். அதிலே மாடுகளாகிய எங்களின் கோரிக்கை என்ன? 1 மீட்டர் உயரத்திற்கு மின்தகடை பொதித்த நீங்கள் 2 மீட்டர் உயரத்திற்கு நீங்கள் பொதித்தால் அந்த தகடை கழுவுவதற்கு நீங்கள் தண்ணீரை பீச்சி அடிக்கிறீர்கள். ஒரு தகடுக்கும் இன்னொரு தகடுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியில் கணக்கில்லாத புல்கள் வளர்கிறது. அதை எங்களுக்கான மேய்ச்சலுக்கு நீங்கள் அனுமதிக்க முடியும். அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறோம். மாடுகளாகிய எங்களுக்கு இருக்கிற அறிவு மனிதர்களாகிய உங்களுக்கு ஏன் இல்லை? ஒரு பத்திரிகையாளர் தம்பி, ஊடகவியலாளர் தம்பி கேட்டார், ஆடுகளை மாடுகளை முன்னாடி நிறுத்தி மனிதர்களை பின்னாடி நிறுத்தி இருக்கிறீர்களே மாநாட்டில் ஏன் என்று. நாங்கள் அவன் பாலை கறக்கும் போது அவனை முன்னாடி நிறுத்தித்தான் பின்னாடி நின்று கறக்கிறதுனால இந்த மாநாட்டிலே அவனை முன்னாடி நிறுத்தி அவர்களை முன்னாடி நிறுத்தி மனிதர்கள் நாங்கள் பின்னாடி அமர்ந்திருக்கிறோம். இங்கே கட்டி இருக்கிற எருமை மாட்டுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நாட்டுக்குள்ள எந்த ஐயோக்கிய பே திருட்டு பய கேவலம் கட்டவை எவனா இருந்தாலும் எம்பேரே சொல்லி திட்டுகிறீர்கள். அவ்வளவு கேவலமானவனா நான் என்பதுதான் அவருடைய வேதனை. நானும் அவர்களும் ஒன்றா? உங்கள் நாடு ஏற்றுமதி செய்கிற மாட்டுக்கறியிலே 64 விழுக்காடு நான் தான், என்னுடைய கறிதான். பாலிலே மிக தரமான மதிப்பு மிக உயர்ந்த சத்துள்ள உணவு என்னுடைய பால் தான், எருமை பால் என்னுடைய பால் தான். என்னை நீங்கள் வெறுக்கிறீர்கள். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் எருமை பால், எருமை கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இல்லை. காரணம் நான் கருப்பாக இருப்பதால் வெறுக்கிறீர்கள். உங்கள் கடவுளின் நிறம் என்ன? நீங்கள் வணங்குகிற கடவுளின் நிறத்தில் தானே நான் இருக்கிறேன். அவர்களை வணங்கி என்னை வெறுக்க காரணம் என்ன? எருமை என்று என்னை இழிவாக சொல்ல உங்களுக்கு இதில் எந்த எருமைக்கு தகுதி இருக்கிறது? உங்களில் யார் எனக்கு இணையானவர்கள் சொல்லுங்கள். எருமை என்றால் வலிமை என்று பொருள். ஒரு முரட்டு மகனை பார்க்கும்போது தள்ளி நில்லடா எருமை என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவன் வலிமையானவன் என்று பொருள். ஒவ்வொருவருக்கும் ஆடுகள், அவர்களுக்கு நிறைய ஆடுகள் வருவதாக மாநாட்டில் பங்கேற்பதாக இருந்தது. மழை பெய்ததனால் அவர்கள் வர முடியவில்லை. எல்லோருக்குமான மன உணர்வு கேள்வி இதுதான். எந்த விருந்தில் எங்கள் கறி இல்லாத நீங்கள் இருக்கிறீர்கள்? ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்கும் என்றால் சிரிக்கிறீர்கள். இந்த மண்ணிலே ஒரு மகத்தான தலைவன் இருந்தான், காமராஜர் என்று. அவன் மாதவரத்திலே பால் பண்ணை கொண்டு வந்தான். அங்கு வேலை பார்த்த எல்லாரும் அரசு வேலை தானே பார்த்தீர்கள். அப்போது ஆடு மாடு வளர்த்தா அது என்ன பால் விற்கிறது நாங்கள் வரமாட்டோம் என்று டாஸ்மார்க்கில் சாராயம் ஊத்தி கொடுக்கிற, சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலையை அரசு வேலை என்று பார்க்கிற நீங்கள் உலகத்திற்கு உணவு கொடுக்கிற, பால் கொடுக்கிற, கறி கொடுக்கிற எங்களை வளர்ப்பது அவமானம் என்று நினைக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! ஆடு மாடுகள் எங்களுக்கு வைத்தியம் செய்கிற மருத்துவர், விலங்கியல் மருத்துவர் அரசு மருத்துவராக இருக்கலாம். ஆனால் ஆடு மாடு மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர்கள் அரசு பணியாளர்களாக, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது என்றால் எப்படிப்பட்ட மனநிலை உங்களுடையது? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில் கேட்ஸ் 2,20,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறான் அமெரிக்காவில். அவனுக்கு தெரியும் சாப்ட்வேரில் வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய முடியும் என்று. எதற்காக இத்தனை லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறீர்கள் பில் கேட்ஸ்? அங்குதான் நிரந்தர பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார். இந்த மண்ணிலே இருந்த நம்ம அன்பிற்குரிய நடிகர் அண்ணன் நெப்போலியன் 500 ஏக்கர்ல வெறும் புல் வளர்க்கிறான். புல், இந்த மாட்டுக்கும் போன்ற தீவனத்திற்கு புல் வளர்க்கிறார். அதிலேயே பல லட்சம் ரூபாய்களை பொருளாதாரமாக ஈட்டுது. எங்கு பொருளாதாரம் இருக்கு தெரியாத பைத்தியக்காரரிடத்தில், அறிவற்றவர்கிட்ட நாட்டை கொடுத்து விட்டு சாராயத்தை குடித்து செத்து போகிறார். காவலன் அடிச்சு செத்தால் 5 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம். நாட்டை எப்படி வழிநடத்தி செல்கிறார் என்று
அறிவார்ந்த மக்கள் நீங்களாவது சிந்தியுங்கள். மேய்ச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்க. இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதி விடாதீர்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் பாடியது. எங்களுடைய தந்தை, எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன்? என் தந்தை, என் அப்பன் என்னையை பெற்றான், என்னை காத்தான். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான், மண்ணை காத்தான். அதனால் அவன் எங்களுக்கு பெரிய தகப்பன். இயற்கை வேளாண் பேரறிஞர். தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். இந்த மாடுகள் நீரை குடித்து விட்டு புல்லை தின்னு விட்டு பாலை கறக்கிறது. பனை நீரை குடித்து விட்டு பாலை கறக்கிறது. இது பசும்பால், அது பணம்பால். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். கல் மது என்றால் அரசின் டாஸ்மார்க் கடையிலே விற்கிற சாராயத்திற்கு பெயர் என்ன? அதான் கேள்வி. அதற்கு பெயர் என்ன? இவர்கள் நம்மளோடு தர்க்கத்திலே வாதிட்டு வெல்ல வரமாட்டார்கள், மோத வரமாட்டார்கள். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் என்பார்கள். இவர்கள் அவதூறை கையில் எடுப்பார்கள். இப்போது இவர்கள் பேசுகிற பேச்சென்ன? இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு தேவையா? நாம் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்று மோதி கொண்டிருக்கும் போது, சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு தேவையா? யாரு சண்டை போடுறா? திமுக. எதுக்கு? பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறது. இந்த இடி ரைடு வரும்போது ஓடி போனது யாரு? நம்மளா பிஜேபி இவங்களா? இடி ரைடு வந்து போது எதிர்த்து போராடி நிறுத்தினீர்களா, இல்ல நேர போய் பார்த்து கெஞ்சி கொஞ்சி நிறுத்தினீர்களா? ரைடு வந்தாரு தெரியுது, வந்தாங்க தெரியுது. அமலாக்கத்துறை சோதனை வந்தது, இடி ரைடு வந்தது. என்ன ஆனது? ஏன் அப்படி சத்தமெல்லாம் நின்றுச்சு? இடையில் நடந்தது என்ன? எல்லாரும் கேட்டுப்பாரு. இன்னும் இவர்கள் நம்ப சொல்லுகிறார்கள் நாங்கள் பிஜேபியை வரவிடாமல் எதிர்க்கிறோம். எங்கே இருக்கிறது பிஜேபி? எங்கே இருக்கிறது? திமுகவோடு பல கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிற போது அதிமுகவோட அது ஒரு கட்சியா ஓரத்தில் நிக்குது. அது வந்துரும். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அடிக்க ஊரை திரட்டி ஓடின கதையா இவங்க 60 இதே பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கு. ஆடு மாடுகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் ஆவின் பால் விற்பது எதனால்? ஆவின் பால் விற்கிற அரசிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி, ஆ எங்க? ஆ என்றால் பசு, கோ என்றாலும் பசு. தமிழ்நாட்டில் பால் பொட்டணத்தில் எடுத்து பாருங்கள், முழுக்க ஆங்கிலத்திலும் தங்கிலீஷிலும் இருக்கு. முதலில் மாட்டு மடுவை போட்டு பால் பொட்டலம் இருந்தது. இப்போது ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் ஐயா ஸ்டாலின் படமும் இருக்கிறது. பால் அப்ப எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு? அதை நாம் திட்டிய பிறகு எடுத்தார். மாடு வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிற நீங்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள்? எதற்காக பாலை குடிக்கிறீர்கள்? ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில், பனை ஏறுதல் அது குலத்தொழில், மீன் பிடித்தல் அது குலத்தொழில், நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன், உன் குலத்தொழில் எது? உட்கார்ந்து தின்று சாகிறதாடா யோக்கிய பயலே, உன் குலத்தொழில் எது? இது தொழில் அல்லடா, என் பண்பாடடா, என் கலாச்சாரமடா, என் வாழ்வியல் முறை. உயிர் வளர்க்கும் உயிர் காக்கும் உணவை கொடுப்பவன் உழவன், அவன் உயிரை காப்பவன், உடையை கொடுத்து மானத்தை காப்பவன் நெசவாளன். இவன் இருவரும் மனிதர்களடா, தெய்வங்கள், தெய்வத்தின் தொழிலை செய்பவர்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதி எந்த தடை இருக்கிறதோ, எந்த வனக்காவலர் அவரை மலையில் இருந்து நுழைய விடாமல் கீழே தோள்பட்டை பிடித்து தள்ளினாரோ, அதே அடிவாரத்திலே பிரபாகரன் மகன் இந்த வீரன் அழகு முத்துக்கோனின் பேரன் அந்த இடத்தில் இருந்து மாட்டை ஓட்டிச் செல்கிறேன், எவர் தடுப்பார் என்று பார். வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். தடை என்றால் அதை உடை, சிறை என்றால் அதை நிறை. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதற்கெல்லாம் அஞ்சுகிறவன் ஒரு வீர மறவனாக, ஒரு போராட்டக்காரனாக இருக்கவே முடியாது. எவ்வளவோ கேள்விகள், இன்னும் எத்தனையோ மேடைகள், எத்தனையோ களங்கள், காலங்கள், எல்லாவற்றிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம். இவை மிகவும் உணர்வுள்ள உயிர்கள். இதற்கே 3-4 நாட்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை இருக்க வைத்திருக்கிறது. மிகவும் பயந்தோம். நீங்கள் மேலே கருவி விட்டு பறந்தால் அவன் வெறிப்பான், அவன் சிதறுவான், ஏதோ அச்சம் இருக்கிறதோ என்று. அதனால் தான் நாங்கள் ரொம்ப கவனமாக, அதிகமாக யாரையும் பேச விடாமல் சுருக்கமாக பேசி இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று. இது ஒரு கோரிக்கை, அரசு கவனத்தில் எடுத்து அந்த மற்ற மாநிலங்கள் இருப்பது போல எங்களுக்கு மேய்ச்சல் உரிமையை கொடுக்க வேண்டும். நீங்க சொல்லுகிறதெல்லாம் ஒண்ணு புலி புலிக்கு எங்க மாடால இடையூறு வந்துரும்னு
அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சான்றுகளோடு நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்களா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்களுடைய போராட்டத்தில் மாடு ஆடுகளின் மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் உங்களுக்கு நியாயம் என்று பட்டால் எங்கள் பக்கம் நில்லுங்கள். இல்லை என்றால் எப்போதும் போல எங்களை புறந்தள்ளுங்கள். ஆனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி உரிமையை பெறுவோம். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, அதை போராடி பெற வேண்டியது எங்கள் பிறவி கடமை என்றுதான் இந்த ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எங்கள் ஆயர் குடிகள் தான் ஆடு மாடு மேய்க்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு. எல்லா சமூகங்களும், தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும் ஆடு மாடு மேய்க்கிறார்கள். எல்லா சமூகங்களும் ஆடு வளர்க்கிறார்கள், மாடு வளர்க்கிறார்கள். அவர் எல்லாருக்குமாகத்தான் இந்த மாநாட்டை இந்த மண்ணிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த என் உயிர் தம்பி ராஜீவ்காந்தி என்கிற இளஞ்செழியன், என்னுடைய தம்பி இந்த இங்கே பொறுப்பாளருக்கு அருண் ஜெயசீலன், சோமு, என்னுடைய தம்பி நாவுக்கரசு, சிவானந்தம், இந்த முதன்மை தளபதிகள், என்னுடைய தம்பி சுரேஷ் போன்ற தம்பிகள் எல்லோரும் அரும்பாடு ஆற்றினார்கள். இனியன் ஹக்கீம் போன்ற என் அன்பு தம்பிகள் எல்லாம் அரும்பாடு ஆற்றி இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். உழவர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என் தம்பி செங்கண்ணன், உழவர் பாசறை தலைவர் உழவர் சின்னான் போன்ற பெருமக்கள் எல்லாம் இதில் அரும்பாடாற்றி இதை உழைத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைத்த ஆயர் குடிகள், எங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும், இங்கே இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவள் கேட்கிறார், எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறாள். இதை நான் கேட்கவில்லை, அவள் கேட்க சொல்கிறார், கேட்கிறேன். இன்னும் ஒருவரை சொல்கிறேன், எங்க மூத்திரத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு அறிவில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். நாடு உங்களது என்றால் காடு எங்களது, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.